வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. கேனனில் புதுசாக ஒரு டிஎஸ்எல்ஆர் ரிலீஸ் ஆக போகுது. Canon 90D. நிறைய பேர் ஆக்சுவலி என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேமரா தான். அது வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக என்னன்னு தெரில. இது ஏன்னா எல்லா கேமரா கம்பெனியும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோனிலையும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகுதுங்கிறாங்க, நிக்கான்லேயும் லீக் ஆகுதுங்கிறாங்க, கேனன்லேயும் லீக் ஆகுதுங்கிறாங்க. அப்படி என்ன கடைசி வாரத்தில் எப்படி லீக் ஆகும் தான் எனக்கு புரியல எனக்கு. சரி, ஓகே, எனிவே அது அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இது எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க இதை. எனிவே இப்போது நான் யூஸ்வலாக இந்த ரூமர் சைட்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லைங்க. நான் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கிற ரூமர் சைட் என்ன அப்படின்னாக்கா, நிக்கான் Z6 இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ரோரெஸ் ரா எப்போயாவது வருமா, எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு அது ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் ரூமர் சைட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான். மற்றபடி வேறு எது கேமராக்கும் நான் படிக்க மாட்டேன் நான் பொதுவாக. அப்படி படித்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் நான் முக்கியமாக. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, 90Dக்கு வந்து ஸ்பெக்கு லீக் ஆகலை. அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுப்பாங்க இல்லையா, அஃபிஷியல் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, அதுவே லீக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ கிராஃபிக்ஸோடு யாரும் உட்காந்து அதை ஃபேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது பார்த்தாலே தெரியுது அது கேனனுடைய ஒரிஜினல் வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த கிம்பல் என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த கிம்பல் தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் வேலையை. அதுக்குள்ளே இந்த கேமரா பற்றின விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இந்த கிம்பலை வந்து இப்போதைக்கு சும்மா கிடப்பில் வச்சுருக்கேன் நான். இருந்தாலும் அதை ஒரு கௌரவிக்கும் விதமாக கௌரவத்தோட கொடுத்துருக்கேன் அந்த கிம்பலுக்கு. ஓகே, எனிவே கேனனுடைய புதிய டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. ஏபிஎஸ்சி கேமரா, அதாவது கிராப் பாடி கேமரா 90D அப்படிங்கிற கேமரா ரிலீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த கேமராவுடைய ஸ்பெக் எல்லாமே நான் வந்து எழுதி தான் வச்சுருக்கேன் நான். எத்தனை ஞாபகத்தில் வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புது கேமரா வேறு. 32.5 மெகா பிக்சல் இருக்கிற ஒரு ஏபிஎஸ்சி கிராப் பாடி கேமரா அது. ஸோ 32.5 மெகா பிக்சல்ங்கிறது நிஜமாகவே ஜாஸ்தி. ஒரு கிராப் பாடிக்கு வந்து இவ்வளோ மெகா பிக்சல் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் ஒரு கேமராக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஸோ இது ரொம்ப அதிகமான மெகா பிக்சல் இருக்கிற ஒரு கேமரா அது. சூப்பர். டிஜிக் 8 ப்ராசஸர் இருக்குது. ஸோ இப்போ வந்துருக்கிற EOS RP இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அதே ப்ராசஸர் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ டிஜிக் 8 ப்ராசஸர் இருக்குது. அதே மாதிரி 90D வந்து 80D மாதிரியே ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனும் இருக்குது. அது டச் ஸ்க்ரீன் தான். அது 80Dலேயும் டச் ஸ்க்ரீன் இருந்தது. ஸோ அதில் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 100% கிட்டத்தட்ட 100% அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட்லி 100% தான் போட்டிருக்காங்க. பட் இது வந்து 90Dங்கிறது வந்து ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா தாங்க. அது வந்து ப்ரொஃபஷனல் கிரேடுன்னு இப்போ 70D சீரிஸ் ஒரு வேளை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக 90Dங்கிறது வந்து ஒரு செமி ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கே அதை யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அவ்வளோ சூப்பரான ஒரு கேமராவில் ஏன் அந்த 100% ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இல்லை அப்படிங்கிறது தெரியல. பட் அது ஓகே, அது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அது. அதே மாதிரி 80D மாதிரியே இதுலேயே 45 கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் 45 கிராஸ் டைப். நல்ல விஷயம் அது. அதே மாதிரி புதுசாக ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர், நல்ல விஷயந்தான் அது. ஜாய்ஸ்டிக் இருந்ததுன்னா நல்லது தான். இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன் நான் அந்த வீடியோவில். ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் இது வந்து நம்ம மிரர்லெஸில் அப்படின்னாக்கா அதில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கிறது அது பெரிய விஷயம் கிடையாது. லைவ் வியூலையும் ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் இது நல்லா பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அப்புறம் ஜோன் AF இருந்ததுன்னா மட்டும்தான் வேலை செய்யும். அதாவது ஒரு கிளஸ்டர் அதாவது ஒரு குரூப்பாக ஒரு AF பாயிண்ட்ஸ், இந்த குரூப்பில் இருக்கிற AF பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் எடுத்துக்கும் அது ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு. தனியாக சிங்கிள் AF பாயிண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் வேலை செய்யாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். அதில் நியாயமும் இருக்குது. ஏன்னா முகம் அங்கங்கே நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஜோனுக்குள்ளே தேடுமா இருக்கும் தெரியல எனக்கு. அது வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அது வந்து லைவ் வியூவில் தான் இருக்க போகுது. இப்போ பாருங்கள், அது இவ்வளோ மாறி போச்சு பார்த்தீங்கன்னா. மிரர்லெஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர் இந்த லைவ் வியூ பிரித்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். பட் இதில் பிரித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பேசுகிறதுக்கு எனக்கே வித்தியாசமாக இருக்குது. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து லைவ் வியூவில் இருக்குது. சூப்பர். அதே மாதிரி ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சர்வோ மோட்லேயும் வேலை செய்யும். ஸோ கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது ஐ ஆட்டோ ஃபோக்கஸில், வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி ஃபுல் கவரேஜ் AF ஓகே. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சிங்கிள் AF அதே மாதிரி ஜோன் AF இதில் வேலை செய்யாது போல இருக்குது. ஃபுல் கவரேஜில் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ எல்லா ஃபோக்கல் பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம்னா அப்போ மட்டும்தான் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்யும் போல இருக்குது. மற்ற நேரத்தில் வேலை செய்யாது. அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 10 ஃபோட்டோ எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 10 ஃபோட்டோ அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற வேலைக்கெல்லாம் 8 ஃபோட்டோ எடுத்தாலே தாராளம். 8 ஃபோட்டோங்கிறது
பெரும்பான்மையான மக்களுக்கு தாராளங்க. ஒரு செகண்டுக்கு 8 ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அநேகமாக நம்மளுடைய ஸ்கில்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். அன்லெஸ் நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை ரொம்ப அந்த மாதிரி ஹை ஆக்ஷன் எடுக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக இல்லாத வரைக்கும் 8ங்கிறது போதும், நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோ சைடு வருவோம். எப்போவுமே கேனனில் வீடியோ சைடு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல் ஹெச்டியில் வந்து 24 FPS எடுக்கலாம், 25 FPS எடுக்கலாம், 60 FPS எடுக்கலாம், 120 FPSம் எடுக்கலாம். 120 வந்து க்ராப்டா என்னன்னு தெரியலை, அது அந்த இன்ஃபர்மேஷன் இதில் போடலை. அதே மாதிரி 4Kவும் இதில் எடுக்க முடியும். 4K வந்து 25 FPSல எடுக்க முடியும், 30 FPSல எடுக்க முடியும். இதுலேயும் வந்து 24 FPS இல்லை. 24 FPS இல்லை அப்படிங்கிறது வந்து ஓகே, எனக்கு புரியுது நீங்கள் கேட்க வரீங்கன்னு தெரியுது. அப்படி பார்த்தா அப்போ ஏன் அந்த யூஎஸ் ஆர்பிக்கு மாத்திரம் அந்த பேஜ் பேசினா அப்படின்னு தானே கேட்க வருது. என்ன விஷயம்னா 25 FPS ஆவது அந்த கேமராவில் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 24, 25 அப்படிங்கிற செக்மெண்ட்டே இல்லை அந்த கேமராவில். டேரெக்டாக 30 தான் இருந்தது. 30ல் இருக்கிற மோஷன் பிளரும் 30ல் இருக்கிற அந்த வீடியோ குவாலிட்டி வந்து 20லையோ 25லையோ இருக்காது. அதுதான் பிரச்சனையே. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ ஒருவேளை நீங்கள் 25 FPSல எடுத்து அதை 24 FPSாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மைல்டாக ஸ்லோ ஆகும் வீடியோ. யாருக்கும் தெரியாது. இல்லை 25 FPSல எடுத்து அதை ஸ்லோ பண்ணாமல் அப்படியே 24 FPSல போட்டிங்கனாலும் யாருக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டிஎஸ்எல்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிள் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ 24 FPSல எடுக்கிறோம்னாக்கா ஷட்டர் ஸ்பீட் என்ன இருக்கணும், 180 வைக்கிறோம் அப்படின்னாக்கா 1/48 இருக்கணும் ஷட்டர் ஸ்பீடு. ஆனால் அப்படி இருக்காது, 1/50 தான் இருக்கும். ஸோ 25 FPSல எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 1/50ங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன மைல்டு அட்வான்டேஜ் தான். நான் இந்த சைடில் இருக்குது அந்த சைடில் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் நான், ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய டீல் பிரேக்கர்லாம் கிடையாது. அதுக்காக உட்காந்து மூக்கால் ஆடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த 4K அந்த ஸ்க்ரீனில் ஓடும்போது ஒரு சின்னதாக இன்னொரு லைன் ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு. அவுட்புட்டட் இன் 4K யூஸிங் இமேஜ் ப்ராசஸிங்னு போட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய அர்த்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹெச்டி எடுத்து அதை அப்படியே 4Kக்கு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குறது, அது திருட்டு வேலை. அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் இமேஜ் ப்ராசஸிங் தான், ஓகேங்களா. அடுத்தது ஃபுல் சென்சர் ரீட் அவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஓவர் சாம்பிளிங் பண்ணி அதை வந்து 4K டைம்லைனுக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் இமேஜ் ப்ராசஸிங் தான். ஸோ அதில் வந்து ஷார்ப்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறது தான் ஆக்சுவலி கரெக்ட். ஏன்னா சோனியில் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. சோனியில் 6300, 6500, 6400 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஓவர் சாம்பிள் தான் பண்ணியிருப்பாங்க. ஓவர் 6K இமேஜ் எடுத்து அதை அப்படியே 4Kக்கு சுருக்கி ஷார்ப்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஓகே, அதுவும் இமேஜ் ப்ராசஸிங் தான். இல்லை பிக்சல் பின்னிங், இது என்னோடய ப்ராசஸர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு பத்தாது என் ப்ராசஸரில் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ரோ பிக்சல்ஸ் இருக்காங்களா அதை வந்து விட்டு இப்போ 1, 3, 5, 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரோ, 3வது ரோ, 5வது ரோ, 7வது ரோ அப்படி எடுத்து வீடியோ பண்ணாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வீடியோ. அது கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும், ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவும் இமேஜ் ப்ராசஸிங் தான். அதுக்கு பேர் பிக்சல் பின்னிங்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதில் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த இமேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இந்த டெக்னிக்ஸில் எது அந்த இமேஜ் ப்ராசஸிங்குள்ளே வருதுன்னு தெரில. இது 3மே வருதா இல்லை இதெல்லாம் போக வேறு ஏதாவது ஒன்று இருக்கா நமக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன் தெரியாது, வந்தால் தான் தெரியும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது 25 FPS, ஓகே அதெல்லாம் சொல்லியாச்சு. C-Log கிடையாதுங்க இதில். ஏன்னா அப்படி இருந்திருந்ததுன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சத்தியமாக C-Log இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது. ஸோ C-Log கிடையாது. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் வந்து கண்டிப்பாக இருக்குது. 80D மாதிரி தான் 90Dயும். ஸோ கண்டிப்பாக டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. 4Kல இருக்கா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. இப்போது 4Kல இருந்ததுன்னா EOS RPயோடைய சேல்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா EOS Rல தான் வந்து டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் 4Kலேயே இருக்குது. தெரில அது கேனன் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து 4Kல இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது இந்த கேமராவில். அதே மாதிரி ISO பர்ஃபார்மன்ஸ் பற்றி பெருசாக இந்த வீடியோவில் அவங்க சொல்லலை. ஸோ எனக்கு என்னமோ லோ லைட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. யூஸ்வலாக கேனனுடைய சென்சஸில் இருக்கிற ஒரு ட்ராபேக்னால் அதுதான் சொல்லுவேன் நான். லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் கேனனில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 8 பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த 8 பிட்டில் வந்து உனக்கு தேவையான அளவுக்கு அந்த 8 பிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு நியாயம் தான். அது நீங்கள் ப்ராப்பராக லைட் பண்ணுற மாதிரி உங்கள் கையில் கண்ட்ரோல் இருக்குங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில்
நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும் இமேஜ். பட் ரன் அண்ட் கன் சுச்சுவேஷன்ஸ் இப்போ வெட்டிங்னால போய் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம கையில் எதுவும் கிடையாது அது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ லைட் சுச்சுவேஷன்ஸில் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது தெரியாது, வந்து பார்த்தா யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது வெதர் சீலிங் வந்து இந்த கேமராவில் இருக்குது கண்டிப்பாக 8D மாதிரி தான் இந்த கேமராவும். ஸோ வெதர் சீலிங் நிஜமாகவே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் வைஃபை இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிறத வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வைஃபை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ Canon 90D பற்றி இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தாங்க. மேபி இதை விட இன்னும் ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது வெளில வந்துருந்துருக்கலாம், இல்லை ரிலீஸே கூட ஆயிருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஆயிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன எல்லாம் மிரர்லெஸ் விட்டு இப்போ திடீர்னு டிஎஸ்எல்ஆர்ல Canon ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, டிஎஸ்எல்ஆர் பெரிய மார்க்கெட்டுங்க, நிஜமாகவே பெரிய மார்க்கெட் தான். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிடாது. இன்னுமே ஒரு 5-6 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது ஆகும் இந்த கம்ப்ளீட்டாக டிஎஸ்எல்ஆர் விட்டு எல்லாரும் மிரர்லெஸ் சைடில் போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா பழைய லென்சஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது, மிரர்லெஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து இப்போது Z6 வந்தது இல்லையா நிக்கானில், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நான் வாங்குறதா இல்லை, நான் செகண்ட் ஜென்ரேஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து டிஎஸ்எல்ஆர்லேருந்து இன்னும் மாறலை. டிஎஸ்எல்ஆர் இன்னுமே நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஸோ இந்த கேமரா வந்து நிறைய பேர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல கேமராவாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ 90D வந்தால் தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இந்த நீங்கள் வீடியோவிலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து கேனனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ அந்த லெவலில் இருக்குது. ஒவ்வொருத்தங்க போடுற போட்டியை பார்த்தா கேனன் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது டெக்னாலஜி விஷயத்தில். ஓகே, ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட் சாலிடாக இருந்தாலுமே நிறைய விஷயங்களை காலை உடச்சி அப்படி கொடுத்தா மயிரை பிடிச்சி காலை உடச்சி ஆட சொல்கிற உலகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவ முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சிச்சுவேஷன் கேனனில். பட் இந்த கேமராவில் சில விஷயங்களை அந்த பழைய தப்புகளை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன், தெரில, பார்ப்போம். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.